அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பௌர்ணமி நிகழுதுங்க. பொதுவாக இந்த பௌர்ணமி திதி, அமாவாசை, விசேஷ நாட்களில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தற்போது நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் தற்போது பார்க்கும் பொழுது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக மாற்றம், அதுலேயும் பௌர்ணமி தினத்தன்று உருவாக இருக்கக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தினாலும் சில பல விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்பாராத சில மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏமாற்றங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதிகப்படியான உழைப்புகளை தர வேண்டியதாக இருக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு புறம் மிக பெரிய அளவில் அலைச்சலையும் சிக்கல்களையும் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் செலவினங்களும் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஆரோக்கிய விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. இருந்தாலும் வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா வேலை பளு அதிகரிக்க செய்யுங்க. தேவையில்லாத பொறுப்புகள் மற்றவர்களுடைய வேலை தங்கள் மீது சுமத்தப்படுறதுனால அதிகபட்சமான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வது அவசியம். திடீர் இழப்புகள் ஏற்படலாம், திடீர் பயணங்கள் ஏற்படலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தாங்கள் திட்டமிடுவது ரொம்ப அவசியம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் சிறு சிரமங்கள் தோன்றினாலும் அவை தற்காலிகமானது தாங்க. அதிகப்படியான மன அழுத்தம் வராம மட்டும் கவனிச்சு கொள்ளுங்க. ஆன்மீக பாதையில செல்வது மன நிம்மதியை தருங்க. தங்களுடைய மனசாட்சி நல்வழிப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த கவனம் செலுத்த பாருங்க. அலுவலகத்துல சிறு தவறுகள் கூட பெரிய பிரச்சனையாக மாறலாம். எதிரிகள் தங்களை சோதிக்க முயன்றாலும் தங்களுடைய புத்திசாலித்தனமான அணுகுமுறை அவர்களை வெல்ல செய்யும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு பெருகும். குடும்பத்துல அமைதி நிலவும். காதல் வாழ்க்கை இனிமை பெறுங்க. திடீரென ஆன்மீக ஆர்வம் மேலெழலாம். ஒரு தெய்வ ஸ்தலத்திற்கு செல்லக்கூடிய திட்டமும் உருவாகலாம். நிதி விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. வாகன பயணங்கள்ல பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லதுங்க. நிதி நிலைமை சற்று சிரமம் தரக்கூடிய வகையிலையும் இருக்க பெறலாம். தேவையில்லாத செலவுகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறவுகளில் சிறு மோதல்கள் ஏற்படலாம். ஆனால் உங்களுடைய நிதானமான பேச்சால் அதை சமாளிக்கவும் முடியும். வாழ்க்கை துணைக்கு பரிசு கொடுப்பது உறவை மேலும் வலுப்படுத்தும். தங்களுடைய உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். குறிப்பாக வயிற்று தொடர்பான பிரச்சனைகளில் கவனமாயிருங்க. தொழிலில் சிறு சவால்கள் இருந்தாலும் நாளின் முடிவில் பலன் தங்களுக்கே கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகிறது. சகோதரர் சகோதரிகளினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கப்பெறும். கடின உழைப்பின் பலன் சிறு தாமதத்துடன் கிடைத்தாலும் வெற்றியின் சுவை இனிமையாகவே இருக்கும். பணியிடத்தில் தங்களின் ஒழுக்கமும் பொறுப்பும் மேலதிகாரிகளை கவரக்கூடிய வகையில் இருக்குங்க. ஆன்மீக ஆர்வம் உயர ஆரம்பிக்கலாம். சிலர் தியானம் அப்படி இல்லைன்னா யோகாவில் ஈடுபடுவாங்க. தேவையான முடிவுகளை எடுக்கும் போது பொறுமையாக இருக்க பாருங்க. சொத்து அப்படி இல்லைன்னா வாகன தொடர்பான விஷயங்கள்ல நிதானம் அப்படிங்கிறது அவசியங்க. தான தர்ம மனப்பான்மை அதிகரிக்கவும் செய்யலாம்.
பிறருக்காக செய்யக்கூடிய சிறு உதவிகளும் பெரிய பலன்களை தருங்க. நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்க சிறந்த காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். உழைப்பும் நம்பிக்கையும் இணைந்து தங்களை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்லும். அரசாங்கத்தில் இருந்து ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. தங்களின் தன்னம்பிக்கையே தங்களுக்கு இன்று பெரிய பலமாக காணப்பெறப் போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் நலத்தில் சிறு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். உணவு பழக்கத்தில் சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க. நண்பர்களின் உதவியால் பழைய பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கலாம். செல்வ நிலையும் உயரும். வங்கி கணக்கில் பண வரவு ஏற்படும். பிள்ளைகளின் செயல்கள் பெருமை தரக்கூடிய வகையில் இருக்கும். முக்கியமான ஆலோசனைகள் நல்ல பலன்களை பெற்று தருங்க. தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தோன்றலாம். தெய்வ நம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படுவீங்க. அதே நேரம் இன்றைய நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. தொழில் சார்ந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வதில் நிதானம் அவசியம். வணிகத்தில் புத்திசாலித்தனமான யுத்திகள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். வாகன ஓட்டத்தில் கவனமாக இருக்க பாருங்க. சிறு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தேடுபவர்கள் காத்திருக்கிறது ரொம்ப நல்லது. விரைவில் நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும் இன்றைய நேரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் சேரும் அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கத்தான் செய்யும். தேவையற்ற வாங்குதல்களை தவிர்க்க பாருங்க. பட்ஜெட் போட்டு செயல்படுவது அவசியம். குழந்தைகளின் நடத்தை நிறைவை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் சேரலாம். புதிய இடங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் ஊதியங்கள் உயர ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் தங்களை நம்பி புதிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. உடல்ல இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும். இதனால தங்களுடைய தோற்றத்துல பொலிவு உண்டாகலாம். சக ஊழியர்கள் தங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க. அதே நேரம் காரிய தாமதம் நீங்கி அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதியில நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யறது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷமான மனநிலை உருவாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் பல யோகங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க. புத்தி சாதுரியத்தால எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயர ஆரம்பிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெற ஆரம்பிச்சிடும். கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் வியாபார விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்கப் பெறலாம். அதே போல கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கும். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமான சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக பெறும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். அதே நேரம் கோபமாக பேசுறத இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராய் இருங்க. மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிக்க வேண்டியது அவசியம். சக மாணவர்கள் மத்தியில மதிப்பு அதிகரிக்கலாம். அதே நேரம் வீண்பழி சுமத்தி தங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மீண்டும் தங்களிடம் சேருவாங்க. இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கப் பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான அனுகூலங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலத்தையும் பெறுவீங்க. அதே நேரம் தொழில் தொடர்பான நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க.
பாருங்க. புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தொலைதூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம். நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்துமே வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீங்க.